என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான், என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான், கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். ஆனாலும் கவின் உனக்கு இவ்ளோ கோவம் வரக்கூடாதுடா. பைக்ல எவ்வளவு ஸ்பீடா வர? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளார? உனக்கு யார் அவ்ளோ ஸ்பீடா போறதுக்கு சொல்லி கொடுத்தது? ஐயோ என்ன சொல்லிடுவானோ? சொல்லுடா, நீ என்னமோ அவ்ளோ ஸ்பீடா போற, அவ்ளோ கோவமா உனக்கு? பைக் கத்து கொடுத்தவன சொல்லணும். அக்கா பேசிட்டு இருக்க, நீ பாட்டு கதவை பட்டன்னு சாத்திட்டு போற. ஏன் அக்கா பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியாடா? அவ்ளோ கோவம் உனக்குள்ள. யாரு வந்தா? உங்க அப்பா தானே வந்தாரு. அவர் எவ்வளவு அழுந்தாரு தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன பூபதி மாதிரியே கோவம் வருது? தயவு செஞ்சு அந்த ஆளை பத்தி பேசாத. நீ மரியாதை கூட. அவர் எவ்வளவு அழுந்தாரு தெரியுமா? வந்தாலும் அழுந்தானா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. 26 வருஷம் இல்லாத பாசம் இப்ப திடீர்னு வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். டேய், அங்க போனா உனக்கு அம்மா பாசம் கிடைக்கும்டா. ஏன் இங்க எனக்கு கிடைக்கிறது இல்லையா? என்ன நடந்தாலும் அம்மா பாசம்ங்கிறது என்னைக்குமே வேறதான்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட பாசம் போதும்க்கா. எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா பாசம் எப்படி இருக்காதுன்னு தெரியாது. ஊ மூலமா தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது போதும் எனக்கு. எனக்கு இந்த அம்மா பாசம் தெரிஞ்சா போதும். வேற யார் பாசமும் எனக்கு தேவையில்லை. இவ்ளோ கோவப்படாத கவின், அக்கா அடிச்சிருவேண்டா. இப்ப எதுக்கு அவன் கிட்ட புடிச்சு இப்படி நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? பார்த்தல, உன்ன மாதிரி தான் அவனும் வளர்ந்துட்டு இருக்கான். எவ்ளோ கோவம் வந்துச்சு பார்த்தல. அவன் பாட்டு கிளம்பி வந்துட்டான். இந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு கூட வரல அவன். அவன் பாட்டுக்கு அவ்ளோ ஸ்பீடா வரான். பெரிய இது நினைப்பு மனசுக்குள்ளார. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் பூபதி. இடையில நான் எங்கடா வந்தேன்? நான் பாட்டுக்கு அமைதியா தானே நின்னுட்டு இருக்கேன். நீதானே அவனுக்கு பைக் கத்து கொடுத்த. எவ்ளோ கோவம் வருது அவனுக்கு. அக்கா இங்க பேசிட்டு இருக்கே, அவன் பாட்டுக்கு கதவை சாத்திட்டு போறான் பட்டுன்னு. அப்புறம் அக்காவுக்கு என்ன மரியாதை? அப்பா தானே வந்தாரு, வேற யாராவது வந்தாங்க? அவனை தயவு செஞ்சு என் அப்பான்னு சொல்லிடாத. எனக்கு கோவம் வந்துரும். மரியாதை கூடுற அவருக்கு. என்னமோ அன்னைக்கு பேசின எனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி உங்க அப்பா வந்து கூப்பிடுறாருல, நீ போக வேண்டியதானே? அங்க போனா உனக்கு அம்மா பாசம் கிடைக்கும், அப்பா பாசம் கிடைக்கும், எல்லாத்தோட பாசமும் கிடைக்கும்டா. இங்க இருந்தா இங்க 2 பேத்து தவிர உனக்கு யாருமே தெரியாது. அங்க போனா அவங்களோட ஃபேமிலி எல்லாம் தெரியும். போ கவின், தயவு செஞ்சு வம்பளுக்காதடா. எனக்கு நீங்க 2 பேர் மட்டும் போதும். என்ன லூசா, நீ தானடி போ வேணான்னு சொன்ன அவனை. ஆனாலும் அவனுக்கு நம்மள விட அம்மா அப்பா பாசம் கிடைக்கும்ல. அதுக்காகயாவது கவின் கண்டிப்பா போகணும். என்னால அங்க போக முடியாதுக்கா. அந்த ஆள் கூட எனக்கு அந்த வீட்டுல போய் தங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அப்படி உன்னால என்ன பாத்துக்க முடியலன்னு சொல்லி நான் வெளியில போயிடுறேன். ஏய், நீ என்ன லூசா? நான் என்னைக்கு அப்படி சொல்லிருக்கேன்? அப்புறம் எங்க எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யுன்னு சொல்ற? நீயும் இவன மாதிரியே வளராதடா. ஏன்டா உனக்கு இவ்ளோ கோவம் வருது? நான் பேசுறது என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏய், இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத நீ. உனக்கு என்ன விருப்பமோ அதையே செய்ய. அப்புறம் உன்னை அமுச்சு வச்சுட்டு இங்க உங்க அக்கா தான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா. அக்காவுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்க போனா மட்டும் பாசம் தள்ளி அள்ளி கொடுத்துருவாங்கல்ல. எனக்கு இங்க யாரோட பாசமும் கிடைக்கலன்னு அக்காவே சொல்றாங்கல்ல. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டதெல்லாம் போய் தானக்கா. என்ன கவி, நான் எப்படா அப்படி சொல்லியிருக்கேன்? அப்புறம் ஏங்கா அவங்களோட பாசம் கிடைக்கணும், அவங்களோட பாசம் கிடைக்கணும்? எனக்கு தான் அவங்களோட பாசம் தேவையில்லைங்கிறல்ல. டேய், சின்ன வயசுல இருந்தா உனக்கு யாரும் பாசத்தை கொடுக்கல. அங்க போனவாது பாசம் கிடைக்கும்லடா. எனக்கு அப்படிப்பட்ட பாசமே தேவையில்லைக்கா. சின்ன வயசுல இருந்து எனக்கு யார் பாசத்தை கொடுக்கல. அம்மா மாதிரி நீ எனக்கு பாசத்தை கொடுத்த. என்னதான் மாமா திட்டினாலும் அவரும் எனக்கு பாசத்தை கொடுப்பாரு. இத்தனை பாசம் எனக்கு கிடைக்கும் போது என்னக்கா நீ என்ன அமுச்சு வைக்கிறதுலயே இருக்க பத்தி. எனக்கு தான் போக பிடிக்கலங்கிறல. சாப்பாடு விஷயத்துலயே எனக்கு பிடிக்கலங்கும் போது நீ செய்ய மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை செய்யன்றீக்கா. ஐயோ, நீ அவ சொல்றாங்களா எதுவும் கேட்க வேணாடா. உன்னோட விருப்பத்தை நீ செய்டா. அவ அப்படிதான் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருப்பா. பாருடா, அவன்கிட்ட சொல்லி கொடுத்து இன்னும் கோவத்தை ஏத்திடுவ போல. காலையில பார்த்தல அவர் எப்படி வந்து அழுந்தாரு. இப்ப என்ன அழுகணும்னு சொன்னா கூட அழுகதான் செய்வேன். அவன் அழுக சொல்லு அழுகுவா. அவங்க அழுந்தா அது பாசம் சொல்லிட முடியுமா? இவ்வளவு நாள் வராதவரு இப்ப வந்திருக்காருன்னா என்ன? 25 வருஷமா அவரோட வைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப கண்ட்ரோல் பண்றாருல. லூசு, இது நம்புற மாதிரியா இருக்கு? என்ன வேணாலும் பேசி இருக்கலாம். இது நம்புற மாதிரியா இருக்கு? லூசு தனமே ஏதாவது பேசிட்டு இருக்காத. அதானே நான் சொல்றதை யார் கேட்க போறீங்க? நீயும் திருந்த மாட்டா, அவனும் திருந்த மாட்டான். லூசு, யாரோ ஒருத்தவங்களுக்காக நீ உன் தம்பியை புடிச்சு கத்திட்டு இருக்க. உனக்கு தெரியுதா? ஏய், நான் கத்தலடா, சொல்லிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. எவ்வளவு கோவம் வருது பார்த்தல அவனுக்கு. ஐயோ, தாங்க முடியல. அவன் பாட்டு கதவை பட்டுன்னு அடிச்சிட்டு போறான். எனக்கு பயமா இருக்குல்லடா. இப்ப காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல, பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அது பார்க்கலமா கிரவுண்ட். ஐயோ, இவன் வேற இந்த சீரியஸா பேசிட்டு இருக்க, தேவையில்லாம பேசுவான். சரி, ஓகே, இது கிரவுண்டாவே இருக்கட்டும். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது போய் உட்காரலாம்ல. ஏன் சொல்லிட்டு தானடி வந்தா காலேஜுக்கு போறேன்னு? நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருந்துரு. ஆமால, அவனுக்கே சப்போர்ட் பண்றேன். இதே தானடி நான் பண்ணுவேன். நீ என் தம்பி பாவம், என் தம்பி பாவம் அப்படின்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் தெரியலையோ? அப்ப அவன் சின்ன பையன், எனக்கு அவன் சின்ன பையன் தான். போ, இப்ப அவன் தப்பு பண்ணிருக்கான், நான் சொல்றப்போ. என்ன தப்பு பண்ண? அவங்க அப்பா வேணாங்கிறான். இதுல என்ன தப்பு அவனுக்கு? 26 வருஷமா பார்க்க வராதது இப்ப வந்தா உடனே அவங்க பாசம் கிடைக்குதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு போய்வான்னு நினைக்கிறியா நீ? அப்படி சொல்லுங்க மாமா. அக்காவுக்கு கொஞ்சமாச்சும் புரிய வைங்க மாமா. கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது மாமா அவளுக்கு. எனக்கு தான் இந்த விஷயம் புரிக்கலங்கிறல. அப்புறமும் ஏன் பேசுற அக்கா? ஏன்னா உன் மேல பாசத்தை அள்ளி கொட்டிட்டாடா. உனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்கணுமா? அதனால உன் அக்கா பேசிட்டு இருக்கா.
எனக்கு அப்படிப்பட்ட பாசமே வேணாம் மாமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அக்காவுக்கு சொல்லி புரிய வைங்க. நீ போடா, நான் புரிய வச்சுக்கிறேன். பெல் அடிச்சுட்டாங்க பாரு, நீ போ. சரி மாமா, நான் வர டைம் ஆயிடுச்சு. சரி அக்கா, நான் வரேன். டேய் சாப்பிட்டு போ. அந்த மூடுல நான் இப்போ எனக்கு வேணாக்கா, போ. ஆமா, எனக்கு சாப்பிடுறதுக்குலாம் ஒரு மூடு வேணுமா? மரியாதையா மத்தியானம் என் கேபினுக்கு வந்துரு. வரலன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் கவின் உனக்கு. சரி அக்கா, நான் வரேன் அப்புறமா. சரி மாமா, நான் வரேன். போயிட்டு வாடா. போ, கிளாஸுக்கு வர. கிளாஸுக்கு வந்து உனக்கு இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா, போ. நான் வரேன்க்கா. டைரக்டா கிளாஸுக்கு போ. வேற எங்கேயாவது போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இரு. எவனோ ஒருத்தவங்களுக்காக நானா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கோவம் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக என்னால ஃபீல் பண்ண முடியாது. உனக்கு மாமா என் ஃப்ரெண்ட், இவங்களுக்காக மட்டும்தான் நான் எப்போதும் ஃபீல் பண்ணேன். தேவையில்லாத ஒருத்தவங்களுக்காக என் கண்ணீரை வடி வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நல்லா பேசு போ. சரிக்கா. சரிம்மா, நான் வரேன். எங்க போறீங்க சார்? எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்ப்பா. ஹலோ ஹலோ நில்லுங்க. என்னடா ஓவரா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்துல வந்த மாதிரி தெரியல, அதனால நான் தம்பிக்கு சப்போர்ட் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு மாமாவா அவன் உன்னை நினைக்கிறானா? மாமா இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன நம்ம அம்மா வேலையை பார்க்க முடியும்? ஏய் லூஸ், அது இல்லடா. நீதான் உங்க அப்பா கூட சேர்த்து வைக்கணும். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு அப்பா மாதிரி நான் இருக்கேன், அவனுக்கு அதுவே போதும். அவனுக்கு புதுசாலாம் எந்த அப்பாவும் முளைச்சு வர தேவையில்ல. ஏய் நீயும் என்ன கோவப்படுற? நான் அவன் நல்ல உணத்துல வந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். அவன் கூட எல்லாம் கவினெல்லாம் அமுச்சு விட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் கவின் சந்தோஷமா இருக்கணும். அது அவங்க அப்பா கூட போனா சத்தியமா சொல்றேன், அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். போதும், அவனுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதை விட பிடிச்ச விஷயத்த செஞ்சா போதும். நீ பாட்டுக்கு அவன் கிட்ட போங்கிறியா? அவனை விட்டுட்டு எப்படி நீ வாழுவ? உன் தம்பி தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அவனை விட்டுட்டு வாழ்ந்துருவியா? இல்ல ப்ரொஃபஸரா எதுக்கு வந்த? உன் தம்பியை பிரிஞ்சிருக்க முடியல, உன் தம்பிக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு சொல்லி தானே டீச்சிங் ஃபீல்ட்கே வந்த. உன் தம்பியை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி தானே நீ வந்த. இப்ப என்னன்னா உன் தம்பியை போன்னு சொல்ற? ஆமா, அதுக்காக தான் வந்தேன். ஆனா உனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்கும் போது நம்மளே அதை தடுத்து வைக்கலாமா? லூஸ், அவனுக்கு அப்பா அம்மா பாசமே நம்மளோடது போதும். அதை தவிர வேற ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாம இருந்தா சரிதான். ஏய் இல்லடா. ஏமா தாயே, போதுமா, அமைதியா இரு. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம என்னைக்கு செஞ்சிருக்கோம்? விட, அவனுக்கு பிடிச்சா போறான், பிடிக்கலன்னா விட்டுரு. தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாத அவனை. இன்ன வரைக்கும் உன் தம்பி கிட்ட மிரட்டி கூட பேசினது கிடையாது. ஆனா அந்த ஆளுக்காக நீ மிரட்டி பேசியிருக்க. இப்போ நான் மிரட்டல, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே, நீ சும்மா தான் பேசுன. நான் உனக்கு பிடிச்ச விஷயத்த அவனை செய்யணும்னு வற்புறுத்தாத. அவனுக்கு வேணாமா, விட்டுரு. அதெல்லாம் அவன் கூட நம்ம இருக்கோமே, நம்ம பாத்துக்க மாட்டோமா? எதுக்கு தேவையில்லாத மூணாவது மனுஷங்கலாம்? நம்ம உலகத்துல நம்ம இருந்தா மட்டும் போதும், வேற யாரும் வர தேவையில்லை. முக்கியமா அப்பா அம்மான்னு சொல்லி யாரும் வர வேணாம். இல்லடா. இல்ல இல்ல, அவ்வளவுதான் போதும். பேச விட்டா நீ பேசிட்டே இருப்பியே. உனக்கு இன்னும் கிளாஸுக்கு டைம் ஆகலையா? போடா, நீயும் கேட்க மாட்டேங்கிற, அவனும் கேட்க மாட்டேங்கிறா. நான் சொல்ற விஷயத்தை யாராவது ஒருத்தராவது காது கொடுத்து கேக்குறீங்களா? அதெல்லாம் கேட்கலாம். நல்ல விஷயமா இருந்தா காதை கொடுத்து கூட கேட்கலாம். அதனால தயவு செஞ்சு கிளம்புமா. உனக்கு அம்மா மாப்பிள்ள பார்க்க போறாங்களா? ஓகேவா? எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, நான் கிளாஸ்க்கு போறேன். நீ மட்டும் எங்க பேச்ச கேட்டாத, சரியா? உன் வேலை என்னமோ அது பாரு. அம்மா சொல்றாங்களே நீ சொல்றான்னு நினைக்கிறேன். இல்லடி, உன்கிட்ட சும்மா சொல்லி பார்த்தேன். யாரும் மாப்பிள்ள எல்லாம் பாக்கல. இப்போதைக்கு யோசிக்காத எதையும். சொன்னாலும் சொல்லனாலும் இப்போதைக்கெல்லாம் நான் யோசிக்க மாட்டேப்பா. எனக்கு தெரியுமே உன்னை பத்தி நல்லாவே. தெரியும்ல, விடு. ஏன் போய் அம்மா கிட்ட ஏதாவது சொல்றேன்னு சொன்னேன், உன் சங்க அறுத்துரு வேண்டாம். எம்மா தாயே, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் நாளா போய் முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல மாட்டேப்பா. ஆனாலும் கவின் ரொம்ப கோவப்படுறான்டா. நீ தேவையில்லாத மூணாவது மனுஷங்க ஒருத்தவங்க வந்து நீ கூப்பிட்டு இருந்தா அவன் கோவப்படாம என்ன பண்ணுவான்? அவன் தான் சின்ன வயசுலயே சொன்னதா, எனக்கு அப்பா அம்மா யாரு வந்தாலும் நான் அவங்க கூட போக மாட்டேன், அவங்கள நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா இல்லையா? அப்புறமா நீ போய் அவன் கிட்ட இது பண்ணிட்டு இருந்தா, அவன் தான் வரலன்னு சொல்றான். அவளை விட்டு தொலை வேண்டியதானே? அது இல்லாம நான் அவர்கிட்டதான் அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பேசுற. அவரு தேவைன்னா அவர் பையன்கிட்ட அவரே பேசட்டும். நீ எல்லாம் போய் பேசணும்னு அவசியம் இல்ல. அந்த ஆள் வந்தாலும் நீயா போய் முந்திரி கொட்ட மாதிரி பேசாத. ஏண்டா? சொன்னதை மட்டும் செய்யணும் செய். அந்த ஆள் வரான்லாம் பேசாத. அவருக்கு தேவைன்னா அவரே போய் பேசிப்பாரு அவர் பையன்கிட்ட. நீ போய் கவினை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காத. சரி ஓகேப்பா, நான்லாம் யார்ட்டையும் போய் பேசல. ரெண்டு பேரும் என்னைக்கு நான் சொல்றது கேட்டிருக்கீங்க. அதுவும் பூபதி, உன்னால சொல்லவே தேவையில்லடா. நான் எதா சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீ செய்வ. அது பழகிருச்சுமா, விட. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. மாப்பிள்ள பாக்குற, அவரை பாக்குறேன்னு போய் சொல்லுவேன். நான் தான் சொல்ல மாட்டேன்ட்டல. சும்மா ஒரு பேச்சுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். முந்திரி கொட்ட மாதிரியெல்லாம் நாளா போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு புரியாது பிரியா, நான் உனக்கு காதலிக்கிறேன்னு. கண்டிப்பா நான் போய் அம்மா கிட்ட மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி எதுவும் போய் சொல்லிடாத பூபதி. நான் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துக்கிறேன்டா. எனக்கு இருக்கிற குறைய வச்சுட்டு என்னாலலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தாலும் என்னால முடியாது பூபதி. கடைசியில யாரு வேணாலும் எப்ப வேணாலும் மாறிடலாம்டா. ஏன்னா என் மனசுக்குள்ள உன்னை வச்சிருக்கேன்டா. அந்த இடத்துல வேற யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இருக்க குறைய வச்சுட்டு உன்கிட்ட சேரணும்னு நினைச்சாலும் முடியாதுடா. சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துக்கிற, அதுக்காக நான் காதலிச்சா நீயும் காதலிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சோ அவ்வளவுதான், இதோட விட்டுரு. நான் இப்படியே கூட இருந்துக்குவேன். வேற எந்த மாப்பிளையும் பாத்துறத என்னால தாங்க முடியாது. அதுவும் நீ யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டா என்னால சுத்தமா தாங்க முடியாது பூபதி. என்னால அது சுத்தமா முடியாது பிரியா. ஏன்னா நான் உன்னை காதலிக்க, நீ என்ன காதலிக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உயிருக்கு உயிரா உன்னை காதலிக்கிற பிரியா. கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்.
நம்ம கூட்டத்துல கவினும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம 3 பேரும் நம்ம வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட உலகத்துல நம்ம தனியா அழகா வாழணும் பிரியா. எனக்கு உன்னோட சந்தோஷமும் கவினோட சந்தோஷம் தான் முக்கியம். கவின் எங்கேயும் போக மாட்டான், எனக்கு தெரியும். நம்மள விட்டுட்டுலாம் அவனுக்கு போகணும்னு தோணாது. அப்படி போகணும்னு தோணுச்சுன்னா கூட அவன் போகட்டும். ஏன்னா அவனோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இப்படியே நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் இங்க இன்னும் ஆளே காணோம். 9:30 பஸ்ஸே போயிடுச்சு, இன்னும் வரல. அவருக்காக பஸ்ஸே விட்டுட்டா என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்திருக்குமா? ஐயோ ஒன்னும் தெரியல. ஏன் இப்படி பண்றாரு? டெய்லி வந்து நிக்க பார்க்க வருவார் தானே, இன்னைக்கு ஏன் இப்படி பண்றாரு? ஒருவேளை உடம்பு சரியில்லையோ, இல்ல வேற ஏதாவது அடிபட்டுருச்சா? ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. ஏன் உங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு, பார்க்கணும்னு சொல்லியவா? அம்மா இல்ல, நான் பஸ் ஏறிட்டேன், இப்போதைக்கு என்னால வர முடியாதுமா, நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேம்மா. என்னடி அவன் எப்ப வரானோ அப்பதானே. இன்னைக்கு சத்தியமா என்னால வர முடியாதுமா. நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு. இன்னொரு டைம் வரும்போது நான் பாத்துக்கிறேன், விடுங்கம்மா. சரி, அவன் வந்திருக்கான்னு சொல்லிதான் கூப்பிட்டேன். சரி ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்புறமா எப்பயாவது வராமலே போயிருவாரு, வருவார்ல, நான் பாத்துக்கிறேன். சரிடி. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்தா வரணும் அவரு. இந்த அத்தை பையனுக்கு அறிவே இல்லை, இப்பன்னு வருவான். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தானோ தெரியல. எங்கதான் போனார் விக்ரம்? ஏதாவது உடம்பு சரியாம போயிருக்குமா? ஐயோ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்கே, பயமாவும் இருக்கு. எனக்கு தெரியல ஏன்னு. இங்க இன்னும் ஆளை காணோம். சரி ஓகே, பாத்துக்கலாம். ஹலோ, என்னடி காலேஜுக்கு இன்னும் வரல? மணி 11 ஆச்சு, என்ன பண்ற? இல்ல இன்னைக்கு காலேஜுக்கு வரல, எங்க மாமா பையன் வீட்டுக்கு வந்திருக்கானா. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியல. அம்மா கிட்ட பஸ் ஏறிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாதியிலே இறங்கி அங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போகணும். என்னடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சாரி, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ப்ளீஸ் டி. சரி இப்ப வீட்டுக்கு போயிருவியா? சரி நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா கிட்ட சொல்ல வேணாம், இப்பதான் கால் பண்ணாங்க, அவரு போயிட்டாரா. இவனுக்கு வர வேலையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக மாட்டான். நான் கஷ்டப்பட்டு பாதியிலே இறங்கி நடந்து வந்தேன், இவன் என்ன போயிட்டா இப்போ. சரி அப்ப காலேஜுக்கு வா. இதுக்கு மேல எங்கடி வருது? இங்க பக்கத்துல பார்க் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் அங்க உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். ஒண்ணு நீ வீட்டுக்கு போலன்னா காலேஜ் வா. அதென்ன பக்கத்துல பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க? அது தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா, அதனாலதான். என்னாச்சு, ஃபீவர் ஏதாவது? இல்லடி, கால்லாம் ரொம்ப வலிக்குதுனால இதுக்கு மேல நடக்க முடியாது, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு. சரி ஓகே, அந்த பார்க்ல பத்திரமா உட்காந்துட்டாரு. நீயே அவன் வரலன்னு போகல? அவன் வராம போறான். உனக்கு அவன் சும்மா இப்போதைக்கு தானே தெரியும். அவனுக்காக நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவன் எப்படி போனா நமக்கு என்ன? நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? ஐயோ ஒன்னும் புரியல எனக்குள்ளேயே. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா. சரி நம்ம வீட்டுக்கு போவோம், அந்த எருமையாவது போய் பாப்போம். இருக்கானா போயிட்டானான்னு வேற தெரியல. சரி ஓகே, நம்ம போய் பாப்போம். நாளைக்கு மட்டும் அவன் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இனிமே நீயே அவனுக்காக பயந்துட்டு இருக்க. அவனுக்கு என்னன்னா நமக்கு என்ன? நாளைக்கு நம்ம பாட்டு காலேஜ் வர நம்ம பாட்டுக்கு போறோம், பேசினா கூட பேசுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரல, நம்ம ஏன் நாளைக்கு அவனை மதிக்கணும்? அதனால அவன்கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. அவன்கிட்ட நம்ம பேசணுமா? இன்னைக்கு வரல அவன், நாளைக்கு வந்தாலும் நம்ம பேசக்கூடாது. ஆனா என்னன்னு தெரியலையே, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அவன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரலன்னா நம்ம ஃபீல் பண்ணணும்? உன் கண்ணியே அவனை தேடுது. அவன் யாரோ தானே, அவனையே நம்ம தேடிட்டு இருக்கணும். ஐயோ ஒன்னும் புரியல கடவுளே. இப்படியே நான் குழப்பி விட்டுட்டு இருக்க விட அவனை வச்சு. அவன் முதல்ல யார்? அவன் ஏன் நம்ம கிட்ட வந்து பேசுறான்? இப்ப அவனுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அவன் யார்? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னா நமக்கு என்ன? அவன் நம்ம சொந்தக்காரனா? நம்ம ஃபீல் பண்றதுக்கு சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம், 2 வார்த்தை பேசணும், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு நீ அவனை நினைச்சு ஃபீல் பண்ற வித்யா? அவனை நினைச்சாலும் ஃபீல் பண்ணாத, நாளைக்கு வரட்டும் அவன். அவனே வந்து பேசினாலும் நீ பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மட்டும் வரல, அப்புறம் எதுக்கு நாளைக்கு மட்டும் அவன் வந்துகிட்ட? நம்ம தேடுறோமே, அவன் தேடுவானா? இன்னைக்கு நம்ம அவனையே தேடுறோம், நாளைக்கு நம்ம வரலன்னா அவன் தேடுவானா? என்ன பண்ணலாம் இதுக்காக? அவன் நம்மள தேடுறானா இல்லையா நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்காக என்ன பண்றது? இங்க வராமவே இருக்க முடியாது. இங்க வரணும், அவன் தேடுறானா இல்லையான்னு பார்க்கவும் செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால என்ன பண்ண முடியும்? ஐயோ இப்போதைக்கு எந்த பிளானும் வர மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். நீ வாடி. என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? தினமும் போன் அடிச்சு அவன் வந்திருக்கா வான்னு டி எப்படி சொன்ன? கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அவனை பாத்துருக்கலாம்டி. இப்பதான் அவன் போனான். ஐயோ இன்னைக்கு நேரமே சரியில்லை, போமா. சரி விட, அதான் வீட்டுக்கு வந்துட்டல விட. பக்கத்துல ஃபாத்திமா இருக்காங்கல்ல? ஆமா அவங்க இருக்காங்க. என்ன வீட்டுல பிரியாணி செஞ்சாங்களா? அவங்க பிரியாணி தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓ பிரியாணி கொடுத்தாங்களா? ஓகே நான் வந்து சாப்பிட வரேன், நீங்க எடுத்து வைங்க வந்துடுறேன். அதான் பிரியாணினா வந்துருவேடி. மை ஃபேவரட் இஸ் பிரியாணி. பிரியாணின்னு சொல்லும்போது வராம இருக்க முடியுமா? ஏன் மூஞ்சி சோகமா இருக்கு? காலேஜ் போகல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலல்ல. சரி விட்டு, நாளைக்கு போய்க்குவேன். சரிம்மா.
ஃபாத்திமாக்கா நமக்குன்னு இருக்க முஸ்லிம்ஸோட ஐடியா. ஃபாத்திமாக்கா கிட்ட இருந்து வாங்க, நாளைக்கு அதை போட்டு போறோம், அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு பாக்குறோம். நம்ம தேடுற மாதிரி அவனும் தேடணும்னா அவனுக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ இருக்குன்னால கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அவன் நம்மள லவ் பண்றான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு பிரியாணி தான் முக்கியம், போய் பிரியாணி சாப்பிடுவோம். நல்ல வேலை காலேஜ் போகாம வீட்ல இருந்து இப்ப நான் சூடா சாப்பிடலாம். ஈவினிங்னா சூடா சாப்பிட முடியாது, பிரியாணி அது கிடைச்சிச்சு. சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். ஐயோ தேங்க்யூ ஃபாத்திமா, உங்களால தான் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சிச்சு. நாளைக்கு இருக்கு விக்ரம், உனக்கு நீ என்ன தேடுறியா இல்லையான்னு நான் பாக்குறேன். நீ எதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வர நான் புரிஞ்சுக்கிறேன். நீ மட்டும் என்ன தேடுன, கண்டிப்பா நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம்டா. பாக்கலாம், நாளைக்கு வராமலையா போயிருவா, நாளைக்கு வருவடா நீ கன்ஃபார்மா. அந்த கடவுள் கிட்ட வேண்டிடுவேன் நாளைக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு. வரதை விட நீ தேடணும்டா என்ன. அம்மா நீ ஏன் அவன் தேடணும்னு வேண்ட? ஐயோ கன்ஃபியூஷன்டா, விடு. நீ கண்டிப்பா தேடனா நானே ஒத்துக்கிறேன், நான் லவ் பண்றேன்னு. ஏன்னா என் மனசு ஒண்ணு நல்லாவே தேடிச்சிட்டேன். நீ இல்லாதவும் ஏதாவது ஆயிருக்குமா, என்னாச்சு அவனுக்கு, அப்படிதான்டா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், நீ என்ன தேடனா கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்றேன், நானே ஒத்துக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, எப்படியாச்சும் அவனை தேட விட்டுருங்க ஆண்டவரே. இன்னைக்கு வரலங்கும் போதே என் மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுல இதுக்கு மேல டெய்லி வராம போயிருவானோ. இல்ல அப்படியெல்லாம் நடக்க கூடாது கடவுளே. அவன் என்ன தேடணும் கடவுளே, அவன் என்ன தேடாம இருக்க கூடாது கடவுளே. நானே அதை நம்பிதான் இருக்கேன் கடவுளே. அவன் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரான், என்ன எதுன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அவன் என்ன தேடணும் கடவுளே. அவன் எனக்காக தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வரானானும் நான் பாக்கணும். அதுக்காக இது ஒரு நல்ல சான்ஸ். இத கண்டிப்பா நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் தேடணும் என்ன. எனக்கே அவன் என்ன தேடணும்னு எனக்கு தோணல, ஆனா அவன் தேடணும். யாரடி தேடணும்? ஐயோ அம்மா, நான் சீரியல் சொல்லிட்டு இருக்கேன், போங்கம்மா பேசாம. நீ எப்படி சீரியல் பார்க்க ஆரம்பிச்ச எனக்கு தெரியாம? அம்மா சீரியல்னா அந்த சீரியல் இல்ல, நாங்க கார்ட்டூன் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ கிளம்புமா தயவு செஞ்சு. சரி என்னமோ பண்ணடி போ. சரியே இல்ல, என்னமோ இருக்கு. ஐயோ அம்மா ஒண்ணும்லாம் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்த, அது ஒரு குத்தமா? பைத்தியம் பிடிச்சி தெரியாம இருந்தா சரிதான். ஐயோ போங்கம்மா பேசாம. நீங்க வேற, நான் நிம்மதியா இருந்தாலும் நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கப்பா. நான் எப்படி உன் நிம்மதியை கெடுத்தேன்? இதோ என்ன பைத்தியமாக்குவேன்னு சொல்றீங்களே. நான் எப்பமா பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருந்தேன்? ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதாண்டி, எந்த பையனையாவது காதலிக்கிறியா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க, ஒரு அம்மாவா நடந்துக்கோங்கம்மா. அம்மாங்கிறனால தான் கேக்குறேன், இந்த பையனையாவது காதலிக்கிறியாடி என்கிட்ட சொல்லு, நான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் அப்பா கிட்டே பேசி புரிய வச்சிருவேன். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு போதும். அப்பா ஈஸியா அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு எனக்காக கொடுத்துருவாரு. ஆபடணும்ல, உங்க அப்பா கிட்ட போய் சொன்னா மட்டும் நான் ஓகே ஒத்துக்கணும்ல. நீ யாரையாச்சும் லவ் பண்ணனா அந்த பையன் கூட மட்டும் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அப்ப நீ மட்டும் லவ் பண்ணல, அப்ப நான் அம்மா இல்லடி, இப்ப நான் அம்மா உனக்கு. சரிங்க மேடம், கிளம்புங்க. எனக்கு காதல் இல்ல ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எதுக்குமா பிரிச்சு விடுறதுக்கா? நீங்க ரெண்டு பேத்தி பிரிச்சுட்டு நீங்க நல்லா கும்பி அடிக்கலான்டா. நாளா பிரிச்சு விடுறா, என் பொண்ணோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் இருக்கேன். இப்படி எல்லாமே பேசுவாங்கம்மா, கிளம்புங்க. இப்ப பேசிட்டு அப்புறம் அந்த பையனை நான் காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த பையனை டார்ச்சர் பண்ணி என்னையும் டார்ச்சர் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் தேவையா எனக்கு? அப்ப நீ யாரையும் லவ் பண்ணலையா என்ன புள்ள? ஓ, அப்ப என் வாயில இருந்தே போட்டு வாங்குறதுக்கு தான் இவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவை எடுத்துக்கோ, ஏற்கனவே காதலிச்சிருக்காரு. என்னடி நீ போ. இதுல ரெண்டாவதா என்ன காதலிச்சாரு, என்ன போ. அவருக்கு ஒரு பிள்ளையா இருந்துட்டு நீ என்ன போ. அவருக்கு பிள்ளையா இருந்து ஒழுக்கமாவே இருந்துக்கிறேமானா. அப்படி சப்போஸ் தெரியாம எனக்குள்ள காதல் வந்தா கூட முதல்ல உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். நீங்க உடனே அந்த பையனை கழிச்சு விட்டுருவீங்களா? அந்த பையன் கிட்ட சொல்றனோ இல்லையோ, உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. ஏன்னா எனக்கு முக்கியம் அவன் காதலிக்கிறானோ இல்லையோ, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னா. நானும் ஒத்துக்கவே மாட்டேன்டி, ஒத்துக்கவே மாட்டேனா. எந்த பையனை காதலிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கும் மாமா பையன் தாண்டி. நீங்க கனவுலே நினைச்சாலும் அந்த எருமையை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எவனை லவ் பண்ணாலும் உனக்கு அந்த மாமா பையன் தான். அந்த மாமா பையனை வேணா காதலி. காதலிக்கிறவங்க ஒருத்தா இருக்கணும். அந்த மாமா பையனுக்கு முதல்ல காதல்னா என்னன்னு தெரியுமானே தெரியல. ஆமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரியும் நல்லா. இந்த ஜென்மத்துல உனக்கு அவன் மட்டும் தாண்டி. எங்க கனவுல மண்ணை தூக்கி போடணும்னு பார்த்தே உனக்கு அவ்வளவுதான். அப்ப ஏமா உன் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்ல விட்டு கொடுக்க மாட்டியா? கொடுக்கவே மாட்டேன்டி, கொடுக்க மாட்டேன். எனக்கே சொன்னதான்ப்பா முக்கியம். அப்போ உன் பொண்ணோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்ல? இல்லவே இல்லடி. நான் என்னமா எப்படி சொல்ற? அம்மா தாயே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கும் அவனுக்கும் பிடிக்காத போது நாங்க எப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைப்போம்? உனக்கே புரிய வேணாம் இதெல்லாம். ஓகே தான், இருந்தாலும் கேட்டேன் அவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒரு பையன் மேல காதலிக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவரே போதும்பா, தயவு செஞ்சு கிளம்புங்க. அம்மா நான் பிரியாணி சாப்பிட போற, போங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டவா? அம்மா தாயே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? வரேன். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. சரிடி, போயிட்டு வா. ஓகேமா. இது ஒரு நாள் காலேஜ் போல எனக்கு என்னமா ஓடுறா. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும் போல, அதான் இப்படி ஓடுறா. தேங்க்யூ ஃபாத்திமாக்கா, உங்க பர்தாவை கொடுத்ததுக்கு. நல்ல வேற ப்ராஜெக்ட்னு சொல்லி எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப விக்ரம் வராங்களா இல்லையான்னு பாப்போம். ஐயோ, நேத்து வேற நம்ம வரல, அதனால தான் வரலையோ. ஆஃப் அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கதான். ஆனா இன்னும் ஆளக்கா. ஹாய் சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். 9:30 பஸ் போயிருச்சா? எனக்கு என்னங்க தெரியும், நானா டிரைவர். டிரைவரை போய் கேளுங்க, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. என்ன கூவுறது? இன்னைக்கு நம்ம கேட்கும் போது அமைதியா சொன்னாரு. நீங்க 9:30 பஸ் போயிருச்சான்னு தானே கேட்டா. ஒண்ணு போச்சுன்னு சொல்லுங்க, நான் தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் ஒன்னும் டிரைவர் கிடையாது, எனக்கு தெரியாது, கிளம்புங்க. ஒரே ஒரு 9:30 பஸ் தான் போச்சா என்னன்னு கேட்டா, அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க?
இந்த இடத்துலயே நான் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன். நான் வேற யாராவது இருப்பாங்க, போய் கேளுங்க. அப்பா என் கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. இந்த கண்ணு நேத்து நம்ம வரல, சோ அதுக்காக மேடம் ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்களோ. நம்ம காதலிக்கிறோம், நம்ம பாக்குறோம்னா ஒரு நியாயம் இருக்கு. அவையே நம்மள பாக்கணும். ஆனா ஒன்னும் புரியலையே. ஹலோ சார், ஒரு 9:30 பஸ் போச்சா இல்லையா சார்? ஒன்னும் அந்த பஸ் டிரைவர் கிட்ட கேளுங்க, கண்டக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியாது, நான் போச்சா இல்லையா நான் பார்க்கவே இல்லை. யாரையோ தேடிட்டு இருக்கீங்க போல. என்ன தேடுறேன்னு சொன்னா கண்டுபிடிச்சு தர போறீங்களா? இல்ல அமைதியா இருங்க தயவு செஞ்சு. இப்படிதான் எல்லாத்துக்கிட்டும் எரிஞ்செரிஞ்சு விளக்குவீங்களா? யாருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் பேசுறது இல்ல. அப்பா என் கூட மட்டும் பேசுவாரா? ஆனா எவ்வளவு கோவம் வருது. இது என்ன தவிக்க விட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்களை நான் தவிக்க விடுறேன். ஈவினிங் வரைக்கும் தேடு, எவ்வளவு தேட முடியுமோ தேடு. சாயந்தரம் வரைக்கும் உங்க கையில நான் பட மாட்டேன். என்ன நேத்து பூரா எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டல, தேடு. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டினது உண்மையாச்சு. நீ என்ன காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் இந்த சோகம் நல்லாவே தெரியுதுப்பா. எங்க ஆளையே காணும். எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு. நேத்து நான் வராதது தப்பு. நேத்து வராம தப்பு பண்ணிட்டேன். இப்ப அவளை காணவே காணும். ஐயோ மனசுல ஒரு மாதிரி இருக்கு. என்னை செந்தில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி ஓடும் ஜீவன் ஓடும் உன்னை ஓடோடிவா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேலொரு துளி விழுந்ததே, அதை தேடி தேடி. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. லாய்